வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பார் கேண்டீனில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடி, சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வருகிறது காவல்துறை. காரைக்கால் மாற்றுத்திறனாளிகளை காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்களே புறக்கணிக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகள் சராமாரி குற்றச்சாட்டு. காரைக்காலில் நம்ம காரைக்கால் வாசகம் செல்ஃபி பாயிண்டாக மாறிய நுழைவு வாயில். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வீரபத்ர சுவாமி கோவில் மற்றும் சுப்பிரமணிய கோவில் வீதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வீரபத்ர சுவாமி கோவில் வீதி மற்றும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வீதியில் உள்ள சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் கோரிக்கை வைத்தனர். இதனை கருத்தில் கொண்டு தொகுதி முழுவதும் சாலை பணிகள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வரும் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் இவ்விரு சாலைகளும் அமைக்க வேண்டும் என முடிவு செய்து பொதுப்பணித்துறை மூலம் அதற்கான பணியின் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சுமார் 22,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் முனைவர் திருஞானம், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் வேல்முருகன், ஒப்பந்ததாரர் நேதாஜி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளையின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓகே. அதுக்கப்புறம் கூட ஒரு வாரம் அது இதுக்கு மேலே மெயின் ரோடு நீங்கள் மற்றவங்க கூட போகணும். எல்லாத்தையும் உள்ளெல்லாம் போட்டோம். இது இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து பின்னாடி
அவங்க சொல்லி அந்த மோன இந்த ரோடு ஃபுல்லாக கிளியர் அப்புறம் என்ன இது அப்படியே தெளிச்சு விடுங்க லைட்டாக. மாமூல் கேட்டு பார் கேண்டீன் மாஸ்டரை ரவுடி மிரட்டி கடுமையாக தாக்கிய சிசிடிவி காட்சி. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரவுடியை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடைகள் மற்றும் மதுபான பார்களுக்கு வரும் இளைஞர்கள் மற்றும் ரவுடிகள் கடை உரிமையாளர்களை மிரட்டி மாமூல் கேட்பதும் ஓசியில் பொருட்களை கேட்டு மிரட்டி வருவதும் தொடர்கதையாக நடந்து வருகிறது. அவ்வப்போது காவல்துறையினர் வழக்குகள் பதிவு செய்து ரவுடிகளை கைது செய்தும் வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி வில்லியனூர் புறவழிச்சாலையில் உள்ள ஒரு மதுபான கடையின் கேண்டீனில் நுழைந்த ஆரியபாளையத்தை சேர்ந்த ரவுடி பாரதி என்பவர் மாமூல் கேட்டு மாஸ்டரை மிரட்டினார். அவர் பணம் தர மறுத்ததால் அவரை கடுமையாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்து சென்றார். மேலும் இது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இதுகுறித்து மதுபான உரிமையாளர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரவுடி பாரதியை தேடி வருகின்றனர். மேலும் இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அட்டவணை இன மக்களுக்கு வழங்கப்படும் திருமண உதவித்தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் அட்டவணை இன மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண உதவித்தொகை ரூபாய் 75,000 இருந்து ரூபாய் 1,00,000 உயர்த்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த 3 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,00,000 வீதம் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், மாவட்ட ஆட்சியர் வல்லவன், அரசு செயலர் கேசவன், ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர். சேதராப்பட்டு பகுதியில் வடமாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை சேதராப்பட்டு தொழிற்சாலை பகுதிகளில் வடமாநில தொழிலாளர்களுக்கு ஒரு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக சேதராப்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சாதாரண உடையில் சென்றபோது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 3 பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்தனர். அவர்கள் உடைமைகளை சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்த ஹரி என்கிற ஹரிதாஸ் என்பதும் இவரது நண்பர்களான கோரிமேடு அடுத்த தமிழக பகுதியான நாவர்குளம் பகுதியை சேர்ந்த முகுந்தன் என்பதும் மற்றொருவர் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டை சேர்ந்த திலக்ராஜ் என்பதும் தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதில் ஹரி என்கிற ஹரிதாஸ், மஞ்சுநாதன் ஆகியோர் மீது கோரிமேடு பகுதியில் நடைபெற்ற கொலை வழக்கு உள்ளது. திலக்ராஜ் மீது ஆரோவில் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் உள்ளன. 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குடிநீர் தேக்க தொட்டி கட்டுவதற்கான பூமி பூஜை முதலமைச்சர் மற்றும் துணை சபாநாயகர் தலைமையில் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் வசிக்கின்ற பொதுமக்கள் குடிநீர் பற்றாக்குறை குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலுவிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை கருத்தில் கொண்டு துணை சபாநாயகர் புதுச்சேரி அரசிடமிருந்து அரசாணை பெறப்பட்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்குதல் திட்டத்தின் கீழ் மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியுடன் கூடிய இதர பணிகளுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அவை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் கிராம குடிநீர் உட்கோட்டம் மூலம் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் பெருகி வரும் மக்கள் தொகையை கணக்கிற்கு கொண்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 70 லிட்டர் அளவிற்கு குறையாமல் தரமான குடிநீர் வழங்க அரசால் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சூரமங்கலம் கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 1,50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி மற்றும் 50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலையில் குடிநீர் தேக்க தொட்டியுடன் கூடிய இத்திட்டத்தின் மதிப்பு 2,05,50,000 ரூபாய் நபார்டு வங்கி நிதியுடன் கூடிய மதிப்பீட்டிலும் இத்திட்டத்தில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் அதனை சார்ந்த மின் மோட்டார் அமைக்கும் பணி
குடிநீர் விநியோக குழாய் பதிக்கும் பணி, நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி. இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் அப்பகுதியில் 5000 நபர்களுக்கு பயன்படும் என்பதனையும், அதனைத் தொடர்ந்து சூரமங்கலம் பகுதியில் ஆழ்துளை கிணறு மற்றும் அதனை சார்ந்த மின் மோட்டார்கள் அமைக்கும் பணி முடிவு பெற்ற நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். மேலும் கரியமாணிக்கம் பகுதியில் குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் தேக்க தொட்டியுடன் கூடிய பணியினை செய்வதற்கு 3,20,50,000 ரூபாய் நபார்டு வங்கி நிதியுடன் கூடிய மதிப்பீட்டிலும், இதில் அப்பகுதியில் உள்ள 7000 நபர்கள் பயன்பெறுவர் என்றும், மேலும் கல்மண்டபம் பகுதிகளில் 2,73,50,000 ரூபாயுடன் கூடிய நபார்டு வங்கி நிதியுடன் மதிப்பீட்டில் பெறப்பட்டு அப்பகுதியில் உள்ள 5000 நபர்களுக்கு பயன்பெறும் இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூமி பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். துணை சபாநாயகர் ராஜவேலு முன்னிலையில் நடைபெற்ற பூமி பூஜையில் பொதுப்பணித்துறை செயலர் மணிகண்டன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 பாஸ்கர், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம பகுதி உட்கோட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் மாணிக்கசாமி, இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் என்று 200க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி நல்லவாடு கிராமத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரை சென்றபொழுது கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டனர். மணவெளி தொகுதி நல்லவாடு கிராமத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரை சென்றபோது கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் படுகாயமடைந்தனர். சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தின் உரிய நடவடிக்கையின் பேரில் அவர்களுக்கு அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அழைத்து வரப்பட்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விபத்தில் காயமடைந்தவர்களை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். இந்திரா காந்தி நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் 5 கோடி மதிப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி, மேட்டுப்பாளையம் லாரி முனை சந்திப்பு அருகே மதர் தெரேசா கல்லூரி எதிரே மற்றும் காவலர்கள் மைதானத்தில் பல்வேறு பணிகளுக்கு சுமார் 5 கோடி மதிப்பில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். துறை சார்ந்த அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பசியில்லா உழவர்கரை என்ற திட்டம் துவங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றார். அது மட்டும் இன்றி மக்களின் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது, மேலும் பல்வேறு அடிப்படை வசதிகளையும் கட்டமைப்புகளையும் உருவாக்க துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை வைப்பது என மக்களின் பணிகளை செய்து வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக உழவர்கரை தொகுதி மக்கள் பசியோடு ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பசியில்லா உழவர்கரை என்ற திட்டத்தை துவக்குகிறார். இது தொடர்பாக அவரது ஆதரவாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் உழவர்கரை மக்கள் ஒருவர் கூட பசியில் தூங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இத்திட்டத்தினை துவங்கியுள்ளார். யாருக்காவது உணவு தேவைப்பட்டால் 7200326035 என்ற எண்ணிற்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தகவல் தெரிவித்தால் உடனே அவர்கள் இருக்கும் இடத்திற்கு உணவு வழங்கப்படும். இந்த உணவு வழங்குவது சம்பந்தமாக பயன் பெறுபவர்களின் தகவலோ புகைப்படமோ எக்காலத்திலும் பகிரப்படாது எனவும் தெரிவித்தனர். மேலும் உழவர்கரை மக்களின் மீது கொண்ட அன்பின் காரணமாக வழக்கறிஞர் சசிபாலனின் இந்த முயற்சி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் என அவர்கள் தெரிவித்தனர். ஒரு உன்னதமான திட்டத்தை துவங்க உள்ளோம். அந்த திட்டத்தின் பெயர் பசியில்லா உழவர்கரை என்ற திட்டத்தை துவங்க உள்ளோம். இதன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஏழை எளிய பொதுமக்கள், ஆதரவற்றோர், ஜாதி சார்பற்று, மதம் சார்பற்று, இனம் சார்பற்று, மொழி சார்பற்று அனைவருக்கும் இந்த உதவி கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் முன்னதாக சசிபாலன்
வழக்கறிஞர் அவருடைய புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் ஆலோசனை கூட்டம் முருங்கம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் மாநில அளவிலான ஆலோசனை கூட்டம் முருங்கம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. சொசைட்டியின் செயலாளர் தர்மன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சொசைட்டியின் தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வைத்தியநாதன் அனைவரையும் வரவேற்றார். மாநில துணைத் தலைவர் செல்வராஜ், செயலாளர் சத்யராஜ், பொருளாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சொசைட்டியின் ஆலோசகர் அசோக் ராஜி, சுரேஷ், கோவிந்தசாமி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பேராசிரியர் பாலமுருகன், வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ், மாறன், தினகரன் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி வாழ் மக்களுக்கு 25% இடஒதுக்கீடு கொண்டுவர சட்டம் இயற்ற வேண்டும், தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் அரசு புதுச்சேரி மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கவலக்குப்பம் பழைய பாலத்தில் வாரசந்தை கொண்டுவர அரசு மற்றும் முதல்வரிடம் முறையிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் சொசைட்டியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பேராசிரியர் பாலமுருகன், வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ், ஓய்வு பெற்ற வருவாய் ஆய்வாளர் மாறன், பாப்ஸ்கோ தினகரன் மற்றும் மாநில ஆலோசகராக கோவிந்தசாமி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் மணவெளி துணைத் தலைவர் கணேசன், கிருபாகரன், பொறுப்பாளர்கள் பொய்யாவரசன், ஐயப்பன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பாகூர் தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். பாகூர் தொகுதியில் ரூர்பன் திட்டத்தின் கீழ் பாகூர், குருவிநத்தம் மற்றும் கடற்கரை கிராமங்களுக்கான மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டத்திற்கான மோட்டார்கள், மின் சாதனங்கள் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய்களுக்கான இணைப்பு பணிகளை பொதுப்பணித்துறை மூலம் 2,77,00,000 ரூபாய் செலவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டத்திற்கான பணியை பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் விவசாயிகள், திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈமச்சடங்கு நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஈமச்சடங்கு நிதி உதவி பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு அப்பகுதியில் உள்ள 9 பயனாளிகளுக்கு தலா 15,000 ரூபாய் வீதம் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகப்பட்டு பகுதியில் மேல்நிலை குடிநீர் நீர் தேக்க தொட்டி மற்றும் மின்கம்பங்கள் அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 1.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி மற்றும் 50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை குடிநீர் தேக்க தொட்டியுடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் 2,85 லட்சம் ரூபாய் அளவில் பெறப்பட்டு நபார்டு வங்கி நிதி உதவியுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இக்குடிநீர் திட்டத்திற்கான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விநாயகம்பட்டு கிராமத்தில் ஏற்கனவே உபயோகத்தில் உள்ள
24 அடி மின்கம்பங்கள் உயரம் குறைத்து தாழ்வாக உள்ளது. அவற்றை மாற்றி 30 அடி மின் கம்பங்களாக மாற்றுவதற்கு மின்துறை மூலம் 4,20,000 ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜையினையும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் உட்கோட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ், உதவி பொறியாளர் பேரம்பலம், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் மின்துறை ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் தனியார் துறைமுகத்தின் சமூக பாதுகாப்பு நிதியின் கீழ் 1500 மரக்கன்றுகள் நடப்பட்டன. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் கீழையூர் பகுதிக்கு உட்பட்ட பொய்யாத மூர்த்தி ஐயனார் கோவில் திடலில் காரைக்கால் தனியார் துறைமுகத்தின் சமூக பாதுகாப்பு நிதியின் கீழ் தென்னை, தேக்கு, மகாகனி, சந்தனம், வேங்கை, பூவரசு, மலைவேம்பு, இலுப்பை உள்ளிட்ட 1500 மரக்கன்றுகள் நடப்பட்டன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் கோவிலின் நலனுக்காகவும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தனியார் துறைமுக பொறுப்பாளர்கள், பொய்யாத மூர்த்தி ஐயனார் கோவில் அறங்காவல் வாரியத்தின் தலைவர் ராஜேந்திரன், பொருளாளர் மாதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையமும் இணைந்து உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு செவிலியர் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியே விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். காரைக்கால் மாற்றுத்திறனாளிகளை காரைக்கால் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. மழையின் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் சற்று தள்ளி கொண்டாடப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி முன்னதாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள் தின விழாவிற்கு மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் அழைப்பிதழில் அச்சிடப்பட்டு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது வேதனை அளிப்பதாகவும் புதுச்சேரி அரசு காரைக்காலை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே காரைக்காலை புறக்கணிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளதோடு இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நம்ம காரைக்கால் வாசகம். காரைக்கால் மாவட்டத்தின் எல்லை பகுதியான நண்டலரு பகுதியில் காரைக்கால் மாவட்ட எல்லை தொடக்கும் இடத்தில் புதிதாக நம்ம காரைக்கால் என்ற வாசகம் வைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் நுழைவு வாயிலை குறிக்கும் வகையிலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த வாசகத்தில் நம்ம என்ற வாசகம் தமிழிலும், காரைக்கால் என்ற வாசகம் ஆங்கிலத்திலும் காண்போரை கவரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். நம்ம காரைக்கால் என்ற வாசகம் தற்பொழுது காரைக்காலில் முக்கிய செல்ஃபி பாயிண்டாக மாறியுள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் நம்ம காரைக்கால் என்ற வாசகம் வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் காரைக்கால் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பட்டணம் கிராமம் தெற்கு எல்லையில் குவலங்காக்க கோவில் கொண்டுள்ள அருள்மிகு பொம்மி சமேத ஸ்ரீ மதுர வீரன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பட்டணம் கிராம தெற்கு எல்லையில் குவலங்காக்க கோவில் கொண்டுள்ள அருள்மிகு பொம்மி சமேத ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ அம்மாச்சார அம்மன், ஸ்ரீ பாவடராயன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ நாகத்தாம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி ஹோமம், பிரசவ பலி, யந்திரம், நவரத்தினம், பஞ்சலோகம், பிரதிஷ்டை, அஷ்டபந்தன சமர்ப்பணம் ஆகியவை நடைபெற்றன. மேலும் யாகத்தில் பூரணாகுதி செலுத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை, நாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து தீர்த்தகடம் புறப்பாடு, மகா தீபாராதனை உடன் நடைபெற்றது. மேலும் கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ அம்மாச்சார் அம்மன், ஸ்ரீ பாவடைராயன், ஸ்ரீ காத்தவராயன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் ஔவையார்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி, ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீதேவி பூதேவி ஆலயங்கள் மற்றும் பரிவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஔவையார்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி, ஸ்ரீ எல்லையம்மன் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கங்கை அம்மன், ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ சுந்தர விநாயகர், எல்லையம்மன் மற்றும் கிராம தெய்வங்களுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் விசிகா மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் நகராட்சியால் அகற்றப்பட்டதால் விசிகாவினர் சாலை மறியல் மற்றும் நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாடு விசிகா சார்பில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற உள்ளது. இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்தவர்கள் திண்டிவனத்தில் பல்வேறு இடங்களில் மாநாட்டு பேனர் வைத்தனர். இதேபோல் திண்டிவனம் செஞ்சி பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த பேனர்களை நகராட்சி நிர்வாகம் சார்பில் அகற்றப்பட்டது. இதனை அறிந்த விசிகாவினர் அப்பகுதியில் திரண்டு பேனரை அகற்றிய நகராட்சி ஊழியர்களிடம் பேனரை எதற்காக அகற்றினீர்கள் என கேள்வி எழுப்பினர். அவர்கள் சரியான பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் காந்தி சிலை அருகே சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கும் நிகழ்ச்சி இருப்பதால் பேனர்கள் அகற்றப்பட்டதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்து நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று நகராட்சி வாயிற் முன் அமர்ந்து பாஜகவுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். பின்னர் நகராட்சி பொறியாளர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் அகற்றப்பட்ட பேனரை தவிர மற்ற பேனர்கள் அகற்றப்படாது என உறுதியளித்தனர். அப்போது விசிகா மாவட்ட செயலாளர் திலீபன் கட்சியினரிடம் பேசும்போது அரசு மற்றும் எந்தவித கட்சிகளின் அழுத்தமின்றி நகராட்சி நிர்வாகமே தலையிட்டு பேனர்களை அகற்றியுள்ளது. தற்போது நகராட்சி நிர்வாகம் பாஜகவை குறை கூறி விசிகாவினரையும் பாஜகவிற்கு மோதலை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனம் நகரம் முழுவதும் அதிமுக பேனர்கள் வைக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுதெல்லாம் நகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியவில்லையா? விசிகாவினர் எப்பொழுது பேனர் வைத்தாலும் அதனை அகற்றுவதற்கு நகராட்சி நிர்வாகம் துடித்து வருகிறது என பேசினார். மேலும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையால் உடன்பட்டு கலைந்து செல்கிறோம், ஆனால் பேனரை அகற்றிய அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து தக்க நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். விருத்தாச்சலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாவட்டம் நகரம் சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் டிடிவி தினகரனின் 60வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆலயங்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாவட்டம் நகரம் சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் டிடிவி தினகரனின் 60வது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு விருத்தாச்சலம் விரதம்மாள் பாலம்மாள் உடனுரை ஸ்ரீ பழமலைநாதர் ஆலயத்தில்
ஆழத்து விநாயகருக்கும் ஸ்ரீ பழமலைநாதருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதன்பின் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் நகர செயலாளர் சீனிவாசன் தலைமையில் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் மணிகண்டன் முருகேசன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அக்ரி முருகேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா உட்பட வருசநாடு கிராமத்தில் 64 ஏக்கர் பரப்பளவில் பஞ்சந்தாங்கி கண்மாயை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா உட்பட்ட வருசநாடு கிராமத்தில் 64 ஏக்கர் பரப்பளவில் பஞ்சந்தாங்கி கண்மாய் அமைந்துள்ளது. இந்த கண்மாயின் பெரும்பகுதியை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் கண்மாயில் நீர் தேங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து வருசநாடு பகுதி விவசாயிகள் தொடர் போராட்டம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கண்மாயில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இதையடுத்து கண்மாயை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கை தொடர்பாக வருசநாடு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றினர். மேலும் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்த நிலையில் கண்மாயை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்த தேனி மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா ஒன்றிய நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். இதையடுத்து கடந்த சில வாரங்களாக கண்மாய் அளவீடு செய்யும் பணிகள் நடைபெற்றன. இந்த பணிகள் நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து 15வது நிதிக்குழு மானியத்திலிருந்து 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கண்மாயை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தும் பணிகள் தொடங்கியது. முன்னதாக நடைபெற்ற பூமி பூஜையில் கடமல் வயலின் ஒன்றிய குழு தலைவர் சித்ரா சுரேஷ், ஒன்றிய ஆணையர் பாலகிருஷ்ணன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மாடசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்து, ஊராட்சி செயலர் முருகேசன், கவுன்சிலர் கவிதா, துரைப்பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். பணிகளை துரிதப்படுத்தி விரைவில் முடிக்க ஒன்றிய நிர்வாகத்தினருக்கு ஒன்றிய குழு தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். பெண்ணாடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரனின் 60வது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பெண்ணாடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரனின் 60வது பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் வடக்கு மாவட்டம் நல்லூர் தெற்கு ஒன்றியம் சார்பாக பெண்ணாட பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நகர செயலாளர் ஐயப்பன், துணை நகர செயலாளர் வீரா சுரேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அக்ரி முருகேசன், வேலூர் மாவட்ட அவைத்தலைவர் முருகேசன், மாணவரணி மாவட்ட செயலாளர் ஜானகிராமன், ஊராட்சி கழக செயலாளர் விஜய், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஜெயவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். விருத்தாச்சலம் அருகே விலாங்காட்டூரில் பெத்தல் சமுதாய ஆலயம் சார்பில் கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விலாங்காட்டூரில் கிறிஸ்துமஸை வரவேற்கும் விதமாக பெத்தல் சமுதாய ஆலயம் சார்பில் கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை இயேசுவின் அற்புத ஊழியர்கள் அமைப்பின் நத்தானியேல் டொனால்டு தலைமையில் இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரை உயிர்த்தெழுதல், அவருடைய அற்புதங்கள் குறித்தும் பாடல்களை பாடினர். 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த இசை நிகழ்ச்சியில் சென்னை கொக்கரக்கோ ஞானவேல் ஆலய தந்தை மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு இறைவன் இயேசுவின் பேரருளை பெற்றனர். விருத்தாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளிக்கு வந்த பின்பு மாயமானதால் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவி விருத்தாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று முன்தினம் பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன பெற்றோர்கள் உறவினர்களின் வீடு உட்பட பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். ஆனால் பள்ளி மாணவி கிடைக்காததால் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் பள்ளிக்கு சென்ற மாணவி காணவில்லை என புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் பள்ளி மாணவி மர்ம நபர்களால் கடத்தப்பட்டாரா அல்லது காதல் வயப்பட்டு காதலனுடன் சென்றாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பார் கேண்டீனில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடி, சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வருகிறது காவல்துறை. காரைக்கால் மாற்றுத்திறனாளிகளை காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்களே புறக்கணிக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகள் சராமாரி குற்றச்சாட்டு.
காரைக்காலில் நம்ம காரைக்கால் வாசகம் செல்ஃபி பாயிண்டாக மாறிய நுழைவு வாயில். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.